வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கை அகலம் கம்மியாக இருக்கிற துணியில் நம்ம கை கட் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம பீஸ் வச்சு அடிக்க போகிறோம், அப்புறம் சைட் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இன்ச் அல்லது 1.5 இன்ச் எவ்வளோ தையலுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அந்த 4 மடிப்பு இருக்குது என் பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவோட மேல் பாகத்தில் நம்ம பீஸ் வச்சு அடிக்கிற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். கரை பாகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் கரை பாகத்தை நான் வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் இப்போ கரை பாகத்தில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்க போகிறோம். இப்போ அதோட பாட்டம் கீழே கை மடிச்சு தப்போம்லாம், அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அது இல்லாமல் கையோட உயரம் ஒரு 8 இன்ச்சு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அது இல்லாமல் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ மடிப்பு பாகத்தில் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது நம்ம வளைவு வரைகிறதுக்காக. அதே மாதிரி அதோட ஆப்போசிட்டில் ஒரு 3 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே கையோடைய சுற்றளவு ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அடிக்கை சுற்றளவு வரைய போகிறோம். அது ஒரு 7.5 இன்ச்சு. அந்த 6 இன்ச் வரைஞ்சோம்னா இங்கே 7.5 வரணும், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ நம்ம தையலுக்காக விட போகிறோம். இது நீங்கள் 1 இன்ச் நீங்கள் அந்த பாடி பார்ட்டில் விட்டிங்கன்னா 1 எடுத்துக்கோங்க, இல்லை 1.5 இன்ச் விட்டால் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ லைன் நம்ம தையலுக்கு விட்டதில் ஒரு லைன் போட்டிருக்கோம். நம்ம தையலுக்கு மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து வரையணும். இப்போ வரைஞ்ச அளவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பீஸ் வச்சு அடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் குடஞ்சி வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரிஜினல் அளவு இருக்குல்ல, அங்கேருந்து அந்த சென்டரில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே உள்ளே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அங்கேருந்து அப்படியே வளைவாக ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைனை டச் பண்ணணும். அதுக்கப்புறமா திரும்ப அப்படியே ஷார்ப்பாக கொண்டு போயிடணும். நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு விட்டது நம்ம கட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் அளவுலேருந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். தையலுக்கு விட்டது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம், சின்னதாக கட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரிஜினல் அளவு நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் அளவு கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பீஸ் வச்சு எப்படி அடிக்க போகலான்னு பார்க்கலாம். நமக்கு 2 பீஸ் தான் தேவை. ஒரு சைடு மட்டும்தான், அதாவது ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட ஒரு சைடில் தான் நம்ம அப்படி இது வைக்க போகிறோம், பீஸ் வைக்க போகிறோம். ராங் சைடு முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோமோ நமக்கு அடையாளத்துக்காக தான் கரை பாகம் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கரை பாகத்தில் தான் பீஸ் வைக்கணும். அதே மாதிரி ராங் சைடு வைக்கக்கூடாது, அந்த ஸ்லீவோட ரைட் சைடில் தான் வைக்கணும். இப்போ ரைட் சைடில் கரை பாகம் பக்கம் தான் நமக்கு பீஸ் வேணும். அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் அந்த நம்ம ஜாயின் பண்ண பீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் மேலேயும் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவ்லுக்குமே அந்த ஒரு சைடு நம்ம கரைபாகத்தை அடையாளமாக வச்சுருக்கோம். அந்த இடத்துல நல்ல பக்கமாக நம்ம தைக்கணும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ராங் சைடு எதுன்னு, அதனால தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதோட படிமானத்தில் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவுக்குமே நம்ம பீஸ் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம தேவைப்படுற அளவு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் சைடு 2 உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்ணமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்போ அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நமக்கு ஏற்கனவே ஒரு சைடு நமக்கு தேவையான அளவு இருக்குது. ஒரு சைடு தான் நம்ம பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம். அப்போ அந்த கரெக்டான அளவு எவ்வளோ இருக்கோ அது போக மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டர் பக்கம் கரெக்டாக மடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா இருக்க துணி. அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். இப்போ கீழேயும் பாருங்கள்,
நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச துணி மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியும். அத அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையோட கீழ் பாகத்துல நம்ம மடிச்சு தைக்க போறோம். ராங் சைடுல தைக்கணும். நான் வந்து தையல் மிஷின்லேயே தைக்கிறேன். நீங்க ஹெம்மிங் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. ஒரு தடவ மடிச்சுக்கோங்க. திரும்ப அத இன்னொரு தடவ மடிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ தையலுக்கு விட்டீங்களோ அந்த அளவு மடிச்சுக்கோங்க. நீங்க ஹெம்மிங் பண்றீங்க அப்படின்னா, நான் இப்ப லைன் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த சென்டர்ல ஒரு நல்லா பெரிய தையலா ஒண்ணு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட எட்ஜ்ல இப்ப நான் தைக்கிற இடத்துல நீங்க ஹெம்மிங் பண்ணிட்டு, நம்ம போட்ட தையல பிரிச்சு விட்டுக்கலாம். இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த மாரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஹெம்மிங் பண்ணா தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஒரு ஸ்லீவ் தைச்சுட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுமே. தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தைச்சுக்கிறோம். இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே கீழ வந்து மடிச்சு தைச்சுட்டோம். இப்போ பாடி பார்ட் எடுத்துக்கலாம். பாடி பார்ட்ல வந்து நான் எல்லாமே தைச்சுட்டேன். கை ஜாயின் பண்ணிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். எல்லாமே தைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு நம்ம குடஞ்ச பகுதி நம்ம கட் பண்ணியிருப்போம். கை கட் பண்ணும்போது குடஞ்ச பகுதி கட் பண்ணி அத அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். அது வந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி நீங்க வச்சுக்கணும். அப்ப நீங்க எந்த ஸ்லீவ் அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி, ஃப்ரண்ட்ல வந்து அந்த குடஞ்ச பகுதி வரணும். அந்த மாரி இருக்கிற ஸ்லீவ் ஒண்ணே ஒண்ணு நீங்க கரெக்ட்டா வச்சுட்டா போதும். அடுத்த ஸ்லீவ் கரெக்ட்டா வந்துரும். அத அப்படியே நீங்க வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டர்ல இருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சைடு தச்சுட்டோம். அதாவது சென்டர்ல இருந்து ஒரு சைடு தச்சுட்டோம். இப்ப மீதி இன்னொரு சைடு இருக்கு. அதுவும் அந்த சைடு கரெக்ட்டா வந்தது. அதனால இந்த பக்கமும் சரியா தான் இருக்கும். அப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்படியே நம்ம தச்சுட்டு வந்துரலாம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படியே நீங்க ஒரு மிதி அளவுக்கு எவ்வளோ தையலுக்கு விட்டுருந்தீங்களோ, அந்த அளவுக்கு அப்படியே தச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு தையலுக்கு 2 தையலா போடுறது கூட போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி, அதில ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு தையல் போட்டோமா, இப்ப திரும்பவும் அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். இப்ப நம்ம ஒரு சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவ் நம்ம கரெக்ட்டா வச்சுட்டோம்னா, அடுத்த ஸ்லீவ் சரியா வந்துரும். நீட்டா வந்துருச்சு பாருங்க. எந்த இதுவுமே இல்ல. ரொம்ப அழகா நீட்டா வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் தச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து வைக்கிறதுனாலும் சரி, இல்ல நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து வச்சாலும் சரி. எப்படி வச்சாலும் நம்ம வந்து கரெக்ட்டா அளவு வந்து எடுத்து வெட்டியிருந்தோம்னா, நமக்கு சரியா இருக்கும். இப்ப இத அப்படியே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தச்சுக்கலாம். இல்ல நீங்க போன தடவ சொன்ன மாரி சென்டர மார்க் பண்ணி சென்டர்ல இருந்து தைக்கிறதுனாலும் தச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா அந்த வளைவுகள் எல்லாம் பொறுமையா தச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப வந்து சைடு ஜாயின் பண்ண போறோம். சைடு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரண்ட்ல எவ்வளோ தேவ, அதாவது நம்மளுடைய பாடி சுற்றளவுல அளவு ப்ளவுஸ்ல அந்த ஃப்ரண்ட் பக்கத்துல ப்ளவுஸ் ஹூக் பட்டியிலருந்து எவ்வளோ தேவ, அப்புறம் பேக் சைடு அதே மாதிரி எவ்வளோ தேவ அப்படிங்கிறத முதல்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது இவ்வளோ தூரம் தேவைப்படுதோ, அதுலேருந்து 3 தையல் போடுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடுக்கும். இப்ப அந்த 3 கோடுமே கரெக்ட்டா அப்படி மேட்ச் ஆகுற மாதிரி தையல் ஒண்ணு போட்டுக்கோங்க.
நான் வந்து எனக்கு தேவையான அளவுல இந்த ப்ளவுஸ்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுடைய அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ, ஹூக் பட்டினா ஹூக் பட்டியிலேருந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஐப்பட்டினா ஐப்பட்டி ஜாயின் பண்ண இடத்துலருந்து எவ்வளோ தேவையோ அத மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு முதுகுல வந்து அந்த கழுத்து பகுதியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு தையல் போட்டிருக்காங்களோ, அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதே மாதிரி தான் 2யும் அந்த 3 கோடு போட்டுக்கோங்க. 3 கோடும் ஒரே இடத்துல மார்க் பண்ண சேர்ற மாதிரி வச்சுட்டு, அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ல வந்து நம்ம கரெக்ட்டா 1 1/2 இன்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால அதுக்கு பிரச்சனை இல்ல. 1 1/2 இன்ச்சுக்கு அப்புறமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப தையல் போட்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத. கோடு வந்து அந்த நேரா ஒரு லைன் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாடி பார்ட்டும், அந்த ஸ்லீவ் பார்ட்டும் ஜாயின் பண்ற இடம் வந்து அப்படியே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இந்த மாரி இருந்தா ரொம்ப நீட்டா இருக்கும். அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நம்ம 3 லைன் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் 2 தையல் கூட போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு பாடி பார்ட்ல எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதுகு பகுதியில எவ்வளோ தேவையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது 2யுமே நீங்க மேட்ச் பண்ற மாரி கொண்டு போய் வச்சு, அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப எப்பயுமே இந்த பட்டி பக்கட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். முதுகு சைடு வந்து கரெக்ட்டா இருக்கும். 1 1/2 இன்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால அது சரியா இருக்கு. இப்ப அதுலேருந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஸ்லீவ்ல வந்து கரெக்ட்டா அந்த ஜாயின் ஜாயின் ஆகுது பாருங்க, அந்த இடத்துல 1 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அப்ப அந்த 1 1/2 இன்ச்ச மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா, லைன் கூட நீங்க போட்டுக்கோங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடியே அப்படியே லைன் போட்டுட்டு, அதுக்கு மேலேயே கூட நீங்க தச்சுக்கோங்க. 1 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அது மட்டும் கரெக்ட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அப்படியே கீழ ஸ்லீவ்க்கு வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அப்படியே கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப இந்த சைடும் சைட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு. நம்ம ஸ்லீவும் அந்த பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண இடம் பாருங்க. கரெக்ட்டா அப்படியே ஒரே நேர்கோட்டுல இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க கரெக்ட்டா அளவு எடுத்து நீங்க வெட்டி தச்சீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் பா நெக் வச்சு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட வீடியோ போடல. ஆனா பா நெக் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். நீங்க அத போய் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்ல வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.